வணக்கம் என் விவசாய சொந்தங்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெல் நடவு முதல் அறுவடைக்கான உரம் மேலாண்மை பத்தி தான் பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா 70 முதல் 100 தூறு வரை கட்ட வைக்கக்கூடிய உரங்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். சோ இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ நோட்டிபிகேஷனா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன தகவல் சொல்ல வரோன்றது உங்களுக்கு தெளிவா புரியாம போயிடும். சோ அதனால பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சோ லைக் போட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். நெல் சாகுபடியில் குறைந்த விர உரங்கள்ல அதிகப்படியான மகசூல் பெறதான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். பேடி லோ காஸ்ட் ஃபெர்டிலைசர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். சோ முதல் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 to 25ஆம் நாள் போடணும். சோ இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இரண்டாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 to 50ஆம் நாள் போடக்கூடிய உரம் மத்திய கால நெல் ரகங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீண்ட கால நெல் ரகங்களுக்கு இதை வந்து பயன்படுத்தலாம். குறுகிய கால நெல் ரகங்கள் இந்த நேரடி நெல் விதிப்பு இல்ல மிஷின் நடவா இருந்தா பயன்படுத்தலாம். மூன்றாவது உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வயலுக்கு ரொம்பவே முக்கியம். 65 to 75ஆம் நாள் போடணும். அதை கடைசியை பார்க்கலாம். சோ முதலாவதா பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ், இரண்டாவதா பாத்தீங்கன்னா யூரியா, மூன்றாவதா பாத்தீங்கன்னா யூமிக் ஆசிட், நான்காவதா பாத்தீங்கன்னா இமாரா மிஷின், அதுக்கப்புறம் ஐந்தாவதா பாத்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரன்ட். சோ இந்த உரங்களை நீங்க 15 to 25ஆம் நாள் கொடுக்கணும். இந்த உரங்களை தான் நம்ம நெல் வயல கலக்கி வைக்கக்கூடிய உரங்கள். சோ முதலாவதா பாத்தீங்கன்னா இந்த நேரடி நெல் விதிப்பு இருக்கும், இல்லைன்னா இந்த மத்திய கால நெல் ரகங்களுக்கு இந்த ஃபேக்டம்பாஸ் பயன்படுத்தலாம். குறுகிய கால நெல் ரகங்களுக்கு நீங்க பயன்படுத்த தேவையில்ல. ஃபேக்டம்பாஸ் பாத்தீங்கன்னா 20-20-0, அது அமோனியம் பாஸ்பேட் அண்ட் சல்பேட்னு சொல்லுவாங்க. இதுல நைட்ரஜன் சத்துக்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20% தயவு சத்துக்கள் இருக்குங்க. பாஸ்பரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20% மணி சத்து உள்ளது. பொட்டாசியம் சத்து பாத்தீங்கன்னா இதுல கிடையாது. சாம்பல் சத்து இதெல்லாம் இல்லாத ஒரு உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்டம்பாஸ். அது மட்டும் இல்லாம நெல் பயிருக்கு இது ஒரு சிறந்த அடி உரமா கூட நீங்க பயன்படுத்தலாம். நீங்க அடி உரமா பயன்படுத்தலாம். இப்ப பாத்தீங்கன்னா மத்திய கால நெல் ரகங்களும் சரி, குறுகிய கால நெல் ரகங்களும் நீங்க இதை அடி உரமா பயன்படுத்துறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மேல் உரமா நீங்க பயன்படுத்த வேண்டாம். டிஏபி 18-46-0 சொல்லுவாங்க, டை அமோனியம் பாஸ்பேட். இதுல என்பிகே பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என் நைட்ரஜன் சத்துக்கள் பாத்தீங்கன்னா இதுல 18% தாய் சத்து உள்ளது. பி பாஸ்பரஸ் 46% மணி சத்து உள்ளது. பொட்டாசியம் சத்து. இந்த உரங்களில் இங்க பொட்டாசியம் சத்து, சாம்பல் சத்து கிடையாது. அது மட்டும் இல்லாம நெல் பயிருக்கு இதுவும் ஒரு சிறந்த அடி உரம் தாங்க. ஒரு ஏக்கருக்கு 75 கிலோல இருந்து 100 கிலோ வரைக்கும் நீங்க பயன்படுத்தலாம். சோ நல்ல ஒரு மகசூல் கொடுக்கக்கூடிய உரங்கள்ல இந்த ஃபேக்டம்பாஸ், இந்த டிஏபி சொல்லக்கூடியது ரெண்டுமே நல்ல ஒரு சிறப்பான ஒரு உரங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஜிங்கிள் சூப்பர் பாஸ்பேட். ஜிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பல்சரி நீங்க 150 கிலோ பயன்படுத்தணும். சோ அதிகமா தான் பயன்படுத்தணும். இது குறைந்த விலையில் இருக்கிறதால நீங்க அவ்வளவு பயன்படுத்தணும். இந்த உரத்தின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 600 ரூபாய் வரைக்கும் விற்குங்க. இந்த என்பிகேன்னு வர்றது பேரூட்டு சத்து உரம். இது பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலை உரம்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு உர கலவை மட்டும் இருக்கிறது இரண்டாம் நிலை உரம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்னு சொல்லக்கூடியது ஒரே கலவை உடைய உரம், அதாவது இரண்டாம் நிலை உரம்னு சொல்லுவாங்க. நெல் வயலுக்கு சீரான பச்சையையும் பிடிப்பதற்கு இது உதவுகிறது. இந்த உரத்தின் நைட்ரஜன் சத்துக்கள் கிடையாது. பாஸ்பரஸ் மணி சத்து மட்டுமே உள்ள ஒரு உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிங்கிள் சூப்பர் பாஸ்பேட். இதுவும் பாத்தீங்கன்னா நெல் வயல நல்லா பச்சை பிடிக்க வைக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீர்த்தி சிஎம்எஸ் நுண்ணூட்ட கலவை உரம்ங்க. சோ இது மண்ணில் உள்ள நுண்ணுயிரை பெருக்கத்தை அதிகப்படுத்துகிறது. மண்ணில் உள்ள கார அமினோ அமிலங்களில் சீரான அளவில் வைத்துக் கொள்கிறது. இந்த உரத்தின் பயன்படுத்துவதால் அதிகப்படியான மகசூல் கிடைக்கும். இந்த உரத்தின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 600 ரூபாயில இருந்து ஒரு 700-800 இந்த மாதிரியான ரேஞ்சில் நிறைய ரேஞ்சில் விற்கிறாங்க. சோ இது பாத்தீங்கன்னா விலை ஏற்றம் இறக்கமாகவே தான் இருந்துட்டு இருக்கு. சோ பயிரில் உள்ள கால்சியம், மெக்னீசியம், சல்பர் குறைபாட்டினை இந்த உரம் பாத்தீங்கன்னா முற்றிலும் தீர்வு காணலாம் இந்த உரத்தை மூலியமா. சோ இந்த உரம் கிடைச்சா நீங்க கண்டிப்பா போட்டு பாருங்க. நல்ல ஒரு மகசூல் கொடுக்கக்கூடிய உரத்துல இந்த சிஎம்எஸ் சொல்லக்கூடிய கால்சியம், மெக்னீசியம், சல்பர் சொல்லக்கூடிய இந்த உரமும் ஒன்று. சோ யூரியா என் நைட்ரஜன் சத்துக்கள் 46% உள்ள ஒரே உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூரியா மட்டும்தாங்க. தய சத்து அதிகமாக நிறைந்த உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா தான். 15ஆம் நாள் போடக்கூடிய உரத்துல கண்டிப்பா நீங்க யூரியாவை கலந்து போடணும். அதாவது ஒரு ஏக்கருக்கு 45 கிலோல இருந்து நீங்க ஒரு 70 கிலோ வரைக்கும் நீங்க பயன்படுத்தலாம். நெல் பயிருக்கு 15ஆம் நாள் போடக்கூடிய உரத்துல இந்த கண்டிப்பா பயன்படுத்தலாம். நெல் வயலுக்கான முக்கியமான ஊட்டச்சத்தை யூரியா மட்டும்தான் அளிக்கிறது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நைட்ரஜன் சத்துக்கள் நெல் வயல அதிகமா எடுத்துக்கும். அந்த பருவங்கள்ல நீங்க யூரியா வந்து கொஞ்சம் அளவா தான் கொடுக்கணும்.
அந்த மாதிரி பாத்துக்கங்க. அது மட்டும் இல்லாம பயிர் வளர்ச்சியை தூண்டும். இது பாத்தீங்கன்னா பயிர் வளர்ச்சியை தூண்டும், நம்ம மத்தபடி வேற எதுவுமே பண்ணாது. நெல் வயலுக்கான ஒளிச்சேர்க்கைய நல்லபடி சுவாசத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு நெல் வயல் பாத்தீங்கன்னா நல்லபடியான ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு யூரியான்னு சொல்லக்கூடிய இந்த நைட்ரஜன் ரொம்பவே தேவைப்படுது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா யூமிக் ஆசிட் 98%. யூமிக் ஆசிட் எதற்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர் வளர்ச்சியை தூண்டுகிறது. அதிகப்படியான வெள்ளை வேர் இறங்குறது. வெள்ளை வேர் இறங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எண்ணிக்கையில அதிகப்படியான தூர்கள் கிடைக்கும். தூர்கள் கட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூலம் கிடைக்கும். ஆரோக்கியமான தண்டு வளர்ச்சியை பாத்தீங்கன்னா இது உறுதி செய்யுங்க. சில நெல் வயல் பாத்தீங்கன்னா தண்டு ரொம்பவே மெலிசா இருக்கும். இந்த யூமிக் ஆசிட் பயன்படுத்துறதால தண்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மோட்டாவே இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா காத்தடிக்கும் பருவங்கள்ல கீழே சாயறதை நம்ம கொஞ்சம் தடுக்கலாம். அது மட்டும் இல்லாம எண்ணிக்கையில் அதிகப்படியான தூர்கள் கட்ட வைப்பதற்கும் உதவுகிறது. மண்ணின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் யூமிக் ஆசிட் பயன்படுத்துங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் கிடையாது, இது பாத்தீங்கன்னா ஒரு பயோ மாதிரி தான். சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணுல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாத வண்ணம் பாத்தீங்கன்னா யூமிக் ஆசிட் செயல்படுத்தும். சோ அதனால பாத்தீங்கன்னா யூமிக் ஆசிட்டை கண்டிப்பா பயன்படுத்துங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இமாரான்னு சொல்லக்கூடியது. சோ இதுல பாத்தீங்கன்னா பிப்ரோனில் 0.6, சல்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 70%, ஜிங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13%. சோ இந்த 3 கலவை இருக்கிற இந்த குருணை தான். சோ இது ஒரு பூச்சி குருணை கூட சொல்லுவாங்க. சோ இந்த குருணையை கண்டிப்பா பயன்படுத்துங்க. சில நெல் வயல்ல பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி தாக்கம் அதிகமா ஏற்படும். அது மட்டும் இல்லாம பேன் தொல்லை அதிகமா இருக்கும். சோ அந்த மாதிரியான பருவங்கள்ல நீங்க இந்த இமாரான்னு சொல்லக்கூடியதை பயன்படுத்துனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து தீர்வு காணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மிஷின் சொல்லக்கூடியது இதையும் பயன்படுத்தலாம். இது ரெண்டுத்துல எதனா ஒண்ணுதான் பயன்படுத்தணும். சோ இதற்கான உர அட்டவணை இது எல்லாத்தையுமே கலந்து போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாத்தையுமே கலந்து போடுவோம்னா சோ ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா வீடியோ கடைசியிலே சொல்லியிருக்கேன், மறக்காம பாருங்க. மிஷின் சொல்லக்கூடியது கோலன்ட்ரானிக் கிரிப்ரோல்னு சொல்லக்கூடியது 0.4. இது பாத்தீங்கன்னா ஒரு கோரஜன் டெக்னிக் உடைய ஒரு பூச்சி குருணைங்க. சோ அதை பாத்தீங்கன்னா பூச்சியும் கட்டுப்படுத்தும். நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கெட் குருணை, அதாவது 8 கிலோ இருந்து 10 கிலோ வரைக்கும் நீங்க பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராலி கோல்டுன்னு சொல்லக்கூடியது 4 கிலோ தான் வரும். இது பாத்தீங்கன்னா வெசிகுலர் ஆர் பசிகுலர் மைக்ரோரைசா கண்டென்ட் உள்ள ஒரு குருணைன்னு சொல்லுவாங்க. பிளாக் டைமண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நுண்ணூட்ட கலவை, நுண்ணுயிரிகள் பெருக்கத்தை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாம மண்ணில் உள்ள கார அமினோ அமிலங்களை எடுத்து தாவரத்துக்கு கொடுக்கறதால நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும், நல்ல ஒரு தூர்களும் கிடைக்கும். EM பவர்னு சொல்லக்கூடியது ஸ்பிக் கம்பெனியோட, இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். பிளான்ட் பிளஸ் அதுவும் சூப்பரா இருக்கும். சோ இரண்டாம் நிலை உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 to 50ஆம் நாள். இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் பயன்படுத்தலாம், இல்ல நீங்க யூரியா கூட பயன்படுத்தலாம். சோ யூரியா பயன்படுத்துங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அளவா பயன்படுத்தணும். அமோனியம் சல்பேட் பயன்படுத்துங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 கிலோ பயன்படுத்தணும். சோ யூரியா உங்களுக்கு பயன்படுத்துறது எனக்கு தேவையில்லாத ஒன்றாதான் நினைக்கிறேன். சோ இதுவே நீங்க அந்த பருவத்துல நீங்க அமோனியம் சல்பேட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 கிலோ அமோனியம் சல்பேட். கீர்த்தி அதாவது CMS சொல்லக்கூடிய மெக்னீசியம் கால்சியம் சல்பர் சொல்லக்கூடிய இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 கிலோ பயன்படுத்துங்க. இது எதற்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பருவங்கள்ல கால்சியம் மெக்னீசியம் குறைபாடு இருக்கும். சோ அந்த மாதிரியான பருவங்களை நீங்க இந்த அமோனியம் சல்பேட்டும் பிளஸ் இந்த கீர்த்தின்னு சொல்லக்கூடிய இந்த உரங்களை கலந்து வீசுனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும், நல்ல ஒரு மகசூலுக்கும் வழிவகுக்கும். மத்திய கால நல்ரகங்களுக்கு 100 நாள் இருக்கிற நல்ரகங்களுக்கு போடலாம், குறுகிய கால நல்ரகங்களுக்கு இதை போடலாம். மூன்றாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 65 to 75ஆம் நாள். அமோனியம் சல்பேட் 50 கிலோ, பொட்டாஷ் பாத்தீங்கன்னா 35 கிலோல இருந்து ஒரு 50 கிலோ வரைக்கும் நீங்க பயன்படுத்தலாம். ஏக்கருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பொட்டாஷ் நீங்க அதிகப்படியாகவே பயன்படுத்தலாம், அளவாதான் பயன்படுத்தலாம் கிடையாது. பொட்டாஷ் பயன்படுத்துறதால என்ன ஒரு நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லின் எடையை பாத்தீங்கன்னா பொட்டாஷ் போடுறதால அதிகரிக்கும். நெல்லின் கலரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலரை கொண்டு வரும். அது மட்டும் இல்லாம வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல உங்க நெல்மணிகள் நல்ல விலை விற்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பொட்டாஷ் சத்து மிகவும் அவசியம். அது மட்டும் இல்லாம வெயிட் பாத்தீங்கன்னா ரொம்பவே வரும். சோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமா என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்மணிகளின் ஊட்டச்சத்து முக்கியம், நெல்மணிகளின் வெயிட் ரொம்பவே முக்கியம். சோ இந்த மாதிரியான முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம உர அட்டவணையில நம்பர் 1ல இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா, காம்ப்ளெக்ஸ், யூமிக் ஆசிட், இமரான்னு சொல்லக்கூடியது இந்த 4 மட்டும் நீங்க கலந்து போட்டவே போதும். சோ மத்தபடி வேற எதுவும் கலந்து போடுவோம்னா இது பாத்தீங்கன்னா முதல் நிலை உரம் சூப்பரா இருக்கும். இந்த பேட்டர்னை ட்ரை பண்ணி பாருங்க. சோ நல்ல ஒரு தூர்க்கட்டும் திறனையும் அதிகரிக்கும், நல்ல ஒரு மகசூலையும் எடுக்கலாம். உர அட்டவணை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் 2 இதுல பாத்தீங்கன்னா நீங்க யூரியா, மைக்ரோ நியூட்ரன்ட், யூமிக் ஆசிட், பொட்டாஷ் இது மாதிரி இந்த 4 நீங்க கலந்து போடலாம். இது பாத்தீங்கன்னா குறைந்த விலையா தான் வரும். சோ இது 4 நீங்க கலந்து போடுங்க. உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா நல்ல தூர் கட்டும். யூமிக் ஆசிட் நல்ல ஒரு தூர் கட்டுறதுக்கு ஒரு வழிவகுக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரன்ட் இதுவும் பாத்தீங்கன்னா தூர் கட்டுவதற்கு ரொம்பவே ஒரு மல்டிபிள் நுண்ணூட்டமா இது செயல்படும். உர அட்டவணையில நம்பர் 3ல அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூரியா, கீர்த்தின்னு சொல்லக்கூடிய CMS, மைக்ரோ நியூட்ரன்ட் இது பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னுங்க. இந்த பேட்டர்னை நீங்க ஃபாலோ பண்ணாவே போதும்,
நல்ல மகசூல் எடுக்கலாம். இந்த 3 பேட்டர்னையும் தயவு செய்து சொல்றேன், ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த பேட்டர்ன்ல நீங்க உரம் கொடுத்தாவே போதும். நெல் வயலுக்கு 15ஆம் நாள் போடக்கூடிய உரம். சோ நிறைய விவசாயிகளும் நான் சொல்லியிருக்கேன், நிறைய கொடுத்து சொல்றீங்க, சோ அதுக்கெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம சொல்றது என்னன்னா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள நெல் வயல்ல பூச்சி தாக்கம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இமாரா, இந்த கோலன்ட்ரானிக் கிரிப்ரோன்னு சொல்லக்கூடிய இதை கலந்து போடலாம். இல்ல நம்ம நெல் வயல்ல பூச்சி தாக்கத்தில் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நுண்ணூட்ட கலவைன்னு சொல்லக்கூடிய இந்த பக்கெட் குரோனையும் நீங்க பயன்படுத்தலாம். சோ இந்த மாதிரியாக தான் நீங்க நெல் வயல்ல பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோக்கான சோசியல் மீடியா பேஜ் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்கா கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. அது வரைக்கும் நான் உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். பாய்.